வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு விஆர்டிஎன்பிசி அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா, இந்தியன் பாலிட்டியில் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அதாவது மத்திய மாநில உறவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 2 டைப்பாக பிரிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கமிட்டிஸ். ஸோ இம்பார்ட்டண்ட்டான கமிட்டிஸ் வந்து ஒரு 5-6 கமிட்டிஸ் கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜமன்னார் கமிட்டி, சர்க்காரிய கமிட்டி, அதுக்கப்புறம் வந்து வேங்கடச்செல்லை ஆணையம், பூஞ்சி ஆணையம், அதுக்கப்புறம் வந்து மேற்கு வங்கம் தீர்மானம். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான கமிட்டிஸ் ஓரியன்டாக கொஞ்சம் ஒரு செட்டு பார்க்கணும். ரெண்டாவது, கான்ஸ்டிடியூஷன்ல சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, மத்திய மாநில உறவுகளை பற்றி அரசியலமைப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பற்றி இது 2 பார்ட்டாக வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது முக்கியமான கமிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மத்திய மாநில உறவுகள்னா என்ன, ஸோ அது ஏன் வந்து எப்பவுமே வந்து ஒரு கான்ஃப்ளிக்டாகவே இருக்கு. அதாவது பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் வந்து ஒரு சுமூகமா இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆட்சி வந்து நல்லாட்சி தர முடியும். ஆர்எல்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு சுமூகமான ஆட்சி நடக்காது. அட் த சேம் டைம் வந்து அதிகாரத்தை தங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து வளர்ச்சுக்குவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மத்திய மாநில உறவுகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 கட்டம் இருக்கு. சரிங்களா? ஸோ 4 கட்டம்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டெவலப்மெண்ட் இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு கான்ஃபிளிக்ஸ் இருக்கும், இல்லை ஒரு கான்ட்ரோவர்சி. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த 4 கட்டத்தில் வந்து எந்த மாதிரினா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1950 இருந்து 1967 வரைக்கும். சரிங்களா? ஸோ 1950 இருந்து 1967 வரைக்கும். 1950 டு 67 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லா மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய கட்சிகள் தான், அதாவது காங்கிரஸ் மட்டும்தான் ஆட்சியில் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மாநிலமும் மத்திய அரசுக்கு எதிராக வந்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்படலை. இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காமராஜர் ஆட்சி, காங்கிரஸ், ராஜாஜி, காமராஜர், பக்தவச்சலம். ஸோ இவங்களுடைய ஆட்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் காங்கிரஸ் கட்சி தான். ஸோ காமராஜர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஸோ அவருடைய பீரியட்ல வந்து நல்ல தமிழ்நாடு டெவலப் ஆனதுக்கு இன்னொரு காரணம் வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து நிறைய விஷயத்தை கேட்டு வாங்கினார். தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் வேணும், தொழிற்பேட்டைகள் வேணும், கல்வி நிலையங்கள் வேணும், ஐஐடி வேணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினாரு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு சுமூகமான ஒரு காலகட்டம். சரிங்களா? ஸோ அதனால இந்த காலகட்டத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாநிலங்கள் மீது மத்திய அரசினுடைய மேலாதிக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாநிலங்கள்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி பண்ணுது, மத்திய அரசுலையும் வந்து காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி பண்ணுது. ஸோ இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாநிலங்கள் மேல மத்திய அரசு வந்து ஒரு மேலாதிக்கமா இருக்குங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம். ஸோ 1956 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுச்சு, மொழி வாரியா மாநிலங்கள் பிரிச்சது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்டல கவுன்சில்கள். ஸோ இந்தியா முழுவதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 மண்டலமா பிரிக்கப்பட்டது. ஸோ இந்தியா முழுவதும் ஒரு 5 மண்டலங்கள், தெற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம், கிழக்கு மேற்கு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மண்டலமா வந்து இந்தியாவை வந்து பிரிச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் காலகட்டம் நடக்குது. சரிங்களா? ஸோ 1950 இருந்து 67 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் காலகட்டம். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து பீஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அது காரணம் வந்து என்ன அப்படின்னா மத்திய அரசு, மாநில அரசு, ஸோ ரெண்டுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே கட்சி தான் வந்து ஆட்சி பண்ணுது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது கட்டம். ஸோ இரண்டாவது கட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1967. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா முதல் முறையாக காங்கிரஸ் வந்து பல மாநிலங்களில் ஆட்சியை இழக்குது. மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடிக்குது, தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆட்சியை பிடிக்குது, கேரளாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் பெரும்பாலான மாநிலங்களில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மத்திய ஆளும் கட்சியான காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய பிடியை வந்து இழக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ தட் மீன்ஸ் வந்து என்னன்னா காங்கிரஸ் கட்சி வந்து தன்னுடைய அந்த மாநிலங்கள் மீதான ஒரு ஒரு பிடியை வந்து பார்த்தோம் அப்படின்னா தளர்த்த ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதிர்கட்சிகளுடைய வளர்ச்சி காலம். ஸோ அதாவது வந்து என்ன அப்படின்னா காங்கிரஸுக்கு மாற்றா நமக்கு ஒரு கட்சி வேணும். அதுவும் இல்லாமல் இந்த இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 1963 இவர் நேரு வந்து இறந்துருவாரு. ஸோ அவர் இருக்க வரைக்கும் வந்து நேரு வந்து இருக்க வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில உறவுகளை ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவார். அதாவது மாநிலங்களை வந்து பகைச்ச கூடாது, மாநிலங்கள் நலனுக்காக நம்ம கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கொஞ்சம் ஒரு சுமூகமான ஒரு இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவார். யாரு அப்படின்னா நம்ம நேரு அவர்கள். ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம இவர் லால் பகதூர் சாஸ்திரி வந்து ஹிந்தி வந்து அலுவல் மொழி சட்டம், அப்புறம் வந்து
ஹிந்தியை வந்து அலுவலாக்குனது, அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போர், இந்தியா பாகிஸ்தான் போர். ஸோ இந்த மாதிரியான கான்ஃபிளிக்ட் எல்லாம் வந்து நடக்குது. ரொம்ப முக்கியமா எதிர்க்கட்சிகள் ஒரு கூட்டணியை ஒண்ணு வந்து உருவாக்குனாங்க இந்த காலகட்டத்தில் தான். ஏன்னா 1975 வந்து என்ன ஆகுதுன்னா எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் ஆகுது. ஸோ அந்த எமர்ஜென்சில இருந்து நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தோம்னா எதிர்க்கட்சி எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓர் அணியில திரண்டு ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இந்த காலகட்டத்தில் உருவாகுது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 இந்த காலகட்டத்தில் தான் வருது. ஸோ அதாவது இந்த இந்த 42வது சட்ட திருத்தம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா மத்திய அரசுக்கு வந்து அதிக ஒரு அதிகாரம் இருக்க மாதிரி வந்து கரெக்ஷன் பண்ணுச்சு. நம்ம பார்த்தோம், நம்ம படிச்சிருப்போம், பொதுப்பட்டியல இருந்து ஒரு 5 துறைகள் எடுத்து மத்திய பட்டியலுக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கல்வி வந்து இப்போ வரைக்கும் வந்து நீட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரியா இருக்க காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த 42வது அரசியலமைப்பு சட்டத்துல செய்யப்பட்ட அந்த ஒரு திருத்தம் தான். அதாவது பொதுப்பட்டியல இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு தூக்கி மாத்திட்டாங்க. சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது அவசர நிலை பிரகடனம். ஸோ இந்தியாவினுடைய கடைசி அவசர நிலை பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1975 டு 77 இது வந்து பார்த்தோம்னா ஒரு உள்நாட்டு நெருக்கடி நிலை. ஸோ இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற 1962 71 ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, இந்தியா சைனா போர் அண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக அந்த ஒரு எமர்ஜென்சி வந்திருக்கும். ஆனால் இந்த மூணாவது எமர்ஜென்சி 1975 77 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா ஒரு உள்நாட்டு நெருக்கடி நிலை, ஒரு அரசியலமைப்பை சட்டத்தை அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து வளர்ச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா இரண்டாவது காலகட்டம் 1967 டு 77 இரண்டாவது காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா காங்கிரஸுக்கு மாற்றா ஒரு கட்சி வேணும். ஸோ காங்கிரஸ் மட்டும் இல்லை, காங்கிரஸுக்கு ஆப்போசிட்டா ஒரு கட்சி வேணும். ஏன்னா காங்கிரஸ் மட்டும் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய அதிகார துஷ்பிரயோகம், நிறைய பேர் வந்து ஊழல் பண்றாங்க, ஊழல் பண்ணி நிறைய மாற்றவும் செய்யறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கான்ஃபிளிக்ட்லாம் உருவாகுது. எமர்ஜென்சி அப்புறம் வந்து 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்த காலகட்டத்தில் தான் உருவானது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் காலகட்டம். ஸோ மூன்றாம் காலகட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. இரண்டாம் காலகட்டத்துக்கும் மூன்றாம் கட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இரண்டாம் கட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்கள்ல பல்வேறு மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியை இழக்குது. ஆனா இந்த மூன்றாம் கட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய அளவிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஆட்சியை இழக்குது. அந்த 1975 77 எமர்ஜென்சிக்கு அப்புறமா நடந்த முதல் தேர்தலில் இந்திய தேச காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடையுது. ஈவன் இந்திரா காந்தி, அப்போதைய முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தி கூட என்ன பண்றாங்க அப்படின்னா டெபாசிட்டை வந்து இழக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் காலகட்டம். ஸோ மூன்றாம் காலகட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுவுமே வந்து ஒரு சர்ச்சைக்குரியது தான். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ காங்கிரஸுக்கு மாற்றம் ஆட்சிக்கு வரதா சொன்னாங்க. ஆனால் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி பண்ண 9 மாநில அரசாங்கங்களை வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மாநில நெருக்கடி நிலை விதி 356 யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாநில நெருக்கடி நிலையை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 42வது அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்த முக்காவாசியானது மறுபடியும் பழசு மாத்தினது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் விதி 357A. ஸோ இந்த பிரிவு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த பகுதிக்கு துணை ராணுவ படையையோ அல்லது ராணுவ படையையோ அனுப்புறதுக்கான அதிகாரத்தை இந்த விதி 357 இருக்கு. 357 தந்துட்டு. ஸோ அந்த விதியை 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஜனதா கட்சி மொரார்ஜி தேசாய் தலைமையிலான பிரதமர் அமைச்சரவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்மிஸ் பண்ணிடுது. அதுக்கு அடுத்தது 1980 மறுபடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிக்குது. ஸோ கூட்டணி ஆட்சி, எதிர்கட்சிகளின் ஆட்சி வெறும் 3 ஆண்டுகள் தான் நீடிக்குது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தோம்னா யாரு பதவிக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா கூட்டணி ஆட்சி வேகமாகவே கலைஞ்சிருது. 1980 மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் இந்திரா காந்தி அவர்கள் வின் பண்ணி மறுபடியும் வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்கள்ல முக்காவாசி மாநிலங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிராந்திய கட்சி வந்து ஆட்சியை பிடிக்க ஆரம்பிக்குது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, அப்புறம் வந்து ஆந்திரா, இந்த மாதிரியான பல்வேறு மாநிலங்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சுயாட்சி அந்த பிராந்திய கட்சிகள் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ மூன்றாவது காலகட்டம் அப்படிங்கிறது 1987 89 காங்கிரஸுக்கு மாற்றா ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து ஓரணிகளை திரண்டு காங்கிரஸை வந்து எதிர்க்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வருது. மறுபடியும் வந்து 3 வருஷம்
கூட்டணி ஆட்சி நடக்குது. மறுபடியும் 1980ல் காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிச்சிருது. சரிங்களா? அடுத்தது 4வது காலகட்டம் 1989 இப்போ கரண்ட் நவ் வரைக்கும். சரிங்களா? ஸோ 4ஆம் காலகட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல கட்சிகள். ஸோ இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பல கட்சி நாடு. ஸோ இந்தியாவில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அதுக்கு ஒரு சில அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ அதுக்கான இந்தியாவில் வந்து யார் வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. ஸோ பல கட்சி முறை. ஸோ நிறைய கட்சிகள் வந்து உருவாகுது. தேசிய அளவிலையும் சரி, திரிணாமுல் காங்கிரஸ், அப்புறம் வந்து ஜமாஜ்வாதி பார்ட்டி, ஆம் ஆத்மி கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அளவில் தேசிய கட்சிகளும் ஒவ்வொரு மாநிலங்களையும் மாநில பிராந்திய கட்சிகள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக, அதிமுக, அதுக்கப்புறம் வந்து மதிமுக, தேமுதிக, பாமக. ஸோ இந்த மாதிரியான பல்வேறு கட்சிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு சமூகம் சார்ந்து அல்லது ஒரு இயக்கம் சார்ந்த ஒரு நலன் கட்சியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பல்வேறு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமா இது வந்து இது வந்து என்ன அப்படின்னா 1989 இருந்து 2019 வரைக்கும், 2014 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மத்தியில் எந்த ஒரு கட்சிக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மை பலம் கிடையாது. சரிங்களா? 1989 இருந்து 2014 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு மத்தியில் ஆட்சியை பிடிச்ச எந்த ஒரு கட்சிக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மை பலம்னு ஒன்று இல்லாம இருந்துச்சு. சரிங்களா? ஸோ பிராந்திய கட்சிகள் ஒவ்வொரு கூட்டணி அமைச்சரவையிலும் ஒரு பகுதியாக மாறிவிட்டன. ஸோ அதாவது மத்திய அளவில் வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்சியினுடைய ஒரு பிராந்திய கட்சியினுடைய ஆதரவு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து காங்கிரஸ் 2009 to 2014. ஸோ இந்த காலகட்டத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய திமுக வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸினுடைய அமைச்சரவையில ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிச்சது. சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கரண்ட்ல இப்போ நம்ம 2024 எலெக்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பீகார்ல இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளுடைய அந்த கட்சி நிதிஷ்குமாரோடைய கட்சியும் சரி, ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம், அதாவது தெலுங்கு தேசம் இல்ல ஆந்திர பிரதமர் ஐ திங்க் சந்திரபாபு நாயுடுவோடைய கட்சியும் இருந்தாலும் சரி. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மத்திய அமைச்சரவையில ஒரு முக்கிய அங்கமா இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதாவது மத்திய அரசுக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கட்சிகள் இருந்தாதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்க கட்சியே வந்து நிலைக்கும். சரிங்க? இப்ப இருக்க ஆட்சி வந்து நிலைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது பிராந்திய கட்சிகள் அல்லது பிற கட்சிகளினுடைய ஒரு ஆதரவோடு ஒரு ஆட்சி அமைக்கிறதா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்து 1989 இருந்து இப்போ வரைக்கும் வந்து பல கட்சி அமைப்பின் சகாப்தம், அதாவது பல கட்சி முறை. இந்தியாங்கிறது ஒரு பல கட்சி முறை. அந்த பல கட்சிகள் சேர்ந்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்சியை அமைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒரு 4 கட்டங்கள் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் 1999 ஜெயலலிதா தனது ஆதரவை வாபஸ் பெற்ற போது வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது. ஸோ வெறும் ஒரு ஓட்டு. சரிங்களா? ஸோ 1999 வந்து பார்த்தோம்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல சுவாரஸ்யமான இன்சிடென்ட். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 1999 வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமராக இருப்பாங்க. ஸோ அப்போ அவருடைய பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணும். அந்த அமைச்சரவையினுடைய பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணும். ஸோ ஒரு ஓட்டு இருந்தா அந்த அமைச்சரவை வந்து பார்த்தோம் அப்படின்னா வாபஸ் வாங்கும், ஜெயிக்கும். ஆனா அந்த ஒரு சமயத்துல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு ஓட்டுக்கான ஆதரவை வாபஸ் வாங்கிடுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா வாஜ்பாய் அவர்களுடைய அரசு வந்து கவிழ்ந்துரும். அடுத்தது 2008 இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக இடதுசாரி கட்சிகள் தங்கள் ஆதரவை வாபஸ் பெற்ற போதும் முலாயம் சிங் யாதவ் வழங்கிய ஆதரவால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காப்பாற்றப்பட்டது. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஸோ இந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அணுசக்தி இந்த மாதிரியானதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒப்பந்தம் அந்த இதுக்கானலாம் ஆப்போசிட்டா இருக்கவங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சமயத்துல தான் 2008 அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கும் அமெரிக்க அரசுக்கும் இடையே வந்து ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது. ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா தீவிர இடதுசாரி கட்சிகள் வந்து பயங்கரமா எதிர்க்கிறாங்க. ஆனாலும் கூட நாங்க என்ன அந்த ஒப்பந்தம் வந்தா நான் இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்திய பிரதமர் அதுல ஸ்டாண்டா இருக்காரு. ஸோ அந்த சமயத்துல முலாயம் சிங் யாதவ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய எதிர்கட்சியில் இருந்த போதும் தன்னுடைய ஆதரவை இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு அளிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டணி காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த
கூட்டணி அரசாங்கம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ 2024 பீகாரினுடைய ராஷ்டிரிய ஜனதாதளம், அங்கு ஆந்திராவினுடைய சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சி, அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக அவர்களுடைய கட்சி. ஸோ இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிராந்திய கட்சிகள் தேசிய அளவுலையும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓவர்வியூ, நம்ம மத்திய மாநில உறவுகள் குறித்த ஒரு ஓவர்வியூ. ஸோ மறுபடியும் சொல்றேன், மத்திய மாநில உறவுகள் வந்து என்ன அப்படின்னா, மத்திய அரசும் மாநில அரசும் நிர்வாகத்திலும் சட்டமன்ற அதிகாரத்திலும் நிதி அதிகாரத்திலும் ஒருவருக்கு ஒருவர் வந்து போட்டி மனப்பான்மையும் இல்லாம தங்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்காக ஒரு மாறி மாறி வந்து ஒரு இழுபறியா வந்து இருந்துக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 1967 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் வந்து ஒரு சுமூகமாக தான் இருக்கு. அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, மத்தியிலையும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணுது, மாநிலங்கள்லையும் வந்து காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி பண்ணுது. ஸோ அதனால வந்து பெருசா எந்த ஒரு முரண்பாடுமே ஏற்படலை. ஸோ எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா 1967 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். ஸோ அந்த எலெக்ஷன்ல தான் பல்வேறு பிராந்தியங்கள்ல மாநில கட்சிகள் ஆட்சியை பிடிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் திமுக அண்ணாதுரை அவர்கள் பிரதமர் ஆகுறாங்க. மேற்கு வங்கத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரிவிலையும் ஒவ்வொரு மாநிலங்களையும் அந்த மாநில நலன் சார்ந்த ஒரு பிராந்திய கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிரதமர் முதல் பிரதமரான நேரு இறந்ததுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஹிந்தி அலுவல் மொழி சட்டம் அப்படின்னு சொல்ற சட்டத்தை கொண்டு வராரு. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய அளவுலையும் மாநில அளவிலையும் வந்து பல்வேறு மொழிவாரிய மாநிலங்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, குறிப்பா தென்னிந்திய மாநிலங்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹிந்திக்கு எதிராக ஓர் அணில வந்து திரள்றாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய அளவிலும் மாநிலங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேஸ் இது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான குழுக்கள், மத்திய மாநில உறவுகள் சம்மந்தப்பட்ட பல்வேறு குழுக்கள் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த குழுக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். ஸோ 1966 மொராஜி தேசாய், ஆரம்பத்தில் வந்து மொராஜி தேசாய் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது. சரிங்களா? ரெண்டாவது ராஜமன்னார் குழு 1969. ஸோ தமிழ்நாட்டில், ஸோ இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆராய்வதற்கு ஒரு கமிட்டி போடப்பட்டது அப்படின்னா இந்த சமயத்துல தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, ரீசெண்டா ஸோ லாஸ்ட் மந்த் இந்த ஒரு லாஸ்ட் 30 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு கமிட்டி மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆராயறதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டி வந்து யாருடைய தலைமையில அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம தெரிஞ்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ராஜமன்னார் குழு 1969, சர்க்காரிய குழு 1983, வேங்கட செல்லையா ஆணையம் 2000, பூஞ்சி குழு 2007. ஸோ இதெல்லாம் வந்து குழுக்கள். ஸோ ரெண்டு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தீர்மானங்கள், ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் பஞ்சாபில் நிறைவேற்றப்பட்டது 1973, மேற்கு வங்க தீர்மானம் 1977. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த கமிட்டிஸ் வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, ஸோ அதனால என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மத்திய மாநில உறவுகளில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஸோ எப்போ ஃபார்ம் பண்ணது அப்படின்னா 1966. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ பேர்லயே இருக்கு முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். அதான் இந்தியா விடுதலை அடைஞ்சு ஒரு 15 வருஷம் கிட்ட ஆயிருச்சு. சரிங்களா? ஸோ சாரி, இந்தியா குடியரசாகி ஒரு 15 வருஷம் கிட்ட ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரியான சமயங்கள்ல ஸோ வளர்ந்து வரும் அந்த ஒரு 15 வருஷத்துல என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருக்கு, ஸோ அரசியலமைப்புல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, இல்லை நிர்வாகத்தில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட குழு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய பரிந்துரைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 22 பரிந்துரைகள் வழங்கியது மத்திய மாநில உறவுகளுக்கு மட்டும். ஆக்சுவலி நிறைய பரிந்துரைகள் வழங்கிருச்சு, ஆனால் மத்திய மாநில உறவுகளுக்கு ஒருவராக வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 22 பரிந்துரைகளை வழங்கியிருக்கு. சரிங்களா? ஸோ முதலாவது பரிந்துரை வந்து என்னன்னு பார்க்கலாம். அந்த 22மே நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கம்மியானதோ ஒரு சிலது மட்டும் நம்ம கான்ஃபிளிக்டா இருக்கிறது மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், வரி விதிக்கிற அதிகாரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றது, ஆளுநர், அப்புறம் வந்து அகில இந்திய பணிகள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ நம்ம 22மே நம்ம படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்புறம்னா நம்ம சர்க்காரிய கமிஷன்லாம் பார்த்தோம்னா 400க்கு மேலே ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. நம்ம 400 படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமா இந்த ஒரு எந்தெந்த பிரச்சனையெல்லாம் மத்திய மாநில உறவுகளுக்கு இடையே ஒரு பிரச்சனையா இருக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஸோ முதலாவது விதி 263, அதனுடைய விதி அடிப்படையில்
மாநிலங்களுக்கு இடையிலான குழு நிறுவப்பட வேண்டும். ஸோ மாநிலங்களுக்கு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலங்களுக்கு இடையிலான குழு அதை பத்தி பேசுற விதி வந்து என்ன அப்படின்னா விதி 263. ஸோ விதி 263 அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையிலான குழு நிறுவப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, மாநிலங்கள் நிதி ஆதாரங்களை பெருக்க வேண்டும். ஸோ மாநிலங்களினுடைய நிதி ஆதாரங்களை பெருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது, வரி விதிப்பு தவிர எஞ்சிய துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும். ஸோ இப்போ இருக்க வந்து பார்த்தோம்னா பொதுப்பட்டியல் 3 பட்டியல் இருக்கு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பட்டியல் இருக்கு. ஸோ இந்த 3 பட்டியல் இல்லாத எஞ்சிய துறைகள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. சரிங்களா? ஆனால் இந்த முதலாவது நிர்வாக தானியம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த எஞ்சிய துறைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும். ஸோ அப்படின்னா மத்திய அரசும் சட்டம் கொண்டு வரலாம், மாநில அரசும் சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்றதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இதனுடைய பரிந்துரையினுடைய பொருள். சரிங்களா? அடுத்தது, ஆளுநர் நியமனம். ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய பதவி அப்படின்னா ஒரு ஆளுநர் பதவி, மத்திய மாநில உறவுகளில் ஒரு பிரச்சனைக்குரிய பதவி அப்படின்னா ஒரு ஆளுநர் பதவி தான். ஸோ அந்த ஆளுநர் பதவி வந்து யார் நிப்பாட்டணும் அப்படின்னா பொது வாழ்விலும் நிர்வாகத்திலும் அனுபவம் உள்ள ஒரு நபரை தான் நிப்பாட்டணும். ஸோ பொது வாழ்விலும் நிர்வாகத்திலும் அனுபவம் உள்ள ஒரு நபரை ஆளுநராக நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது, விதி 370. விதி 370 என்பது ஒரு தற்காலிக ஏற்பாடு அல்ல, இது தேசிய ஒருங்கிணைப்பின் நலன்களுக்காக பிரிவு. ஸோ வந்து என்னன்னா விதி 370 ஒரு சிறப்பு அந்தஸ்து, பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து பிரிவு. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு தற்காலிகமானது அல்ல. ஸோ இது வந்து ஒரு தேசிய ஒருங்கிணைப்பின் ஒற்றுமைக்கான ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது நிர்வாக தானியம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்த கமிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜமன்னார் கமிட்டி. ஸோ 1969 முன்னாள் முதலமைச்சரான மு கருணாநிதி அவர்களால் அமைக்கப்பட்டது. ஸோ பல்வேறு விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசுக்கு மாநில அரசு வந்து முன்னோடியா இருக்கும். குறிப்பா தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விஷயங்கள்ல முன்னோடியா இருக்கும். ஈவன் மதிய உணவு திட்டமா இருக்கட்டும், பல்வேறு இந்த ரிசர்வேஷன் பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரியான மத்திய மாநில குழு அந்த அமைச்சராக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு மத்திய அளவில் ஒரு பெரிய முன்னோடியா இருக்கும். ஸோ அதுல ஒரு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான், பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ராஜமன்னார் குழு 1969. சரிங்களா? ஸோ அப்போதைய தமிழ்நாடு அரசின் முதலமைச்சரான மு கருணாநிதி அவர்களால் அமைக்கப்பட்டது. ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதியான, ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை நீதிபதியான திரு ராஜமன்னார் அவர்களின் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அடுத்தது, 2 உறுப்பினர்கள் மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 3 நபர் குழு. சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 3 நபர் குழு. தலைவர் வந்து ராஜமன்னார் இருப்பாரு. அதுக்கு அடுத்ததாக 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பி சந்திர ரெட்டி. அடுத்தது, சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஏ லட்சுமண சுவாமி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் வந்து உறுப்பினர்கள். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 3 நபர் குழு. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியான பி சந்திர ரெட்டி, சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரான ஏ லட்சுமண சுவாமி. ஸோ 3 பேரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உறுப்பினர்களாக இருக்காங்க. மொத்தம் 3 நபர் குழு. சரிங்களா? ஸோ என்னுடைய அறிக்கையை வந்து எப்போ சப்மிட் பண்றாங்க அப்படின்னா 1971 சப்மிட் பண்றாங்க. ஸோ குழு அமைக்கப்பட்டது 1969. அறிக்கையை சமர்ப்பிச்சது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1971. சரிங்களா? ஸோ இதனுடைய பரிந்துரைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானவை. ஆனா இந்த பரிந்துரைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா செயல்படுத்தலை. ஆனாலும் நம்ம தமிழ்நாடு ஒருங்கிணைடா இருக்கிறதுனால நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ முதலது வந்து என்ன அப்படின்னா அகில இந்திய பணிகளை வந்து ஒழிக்கணும். அதாவது இந்த IAS, அப்புறம் வந்து இந்த IPS, IFS, ஸோ இந்த மாதிரியான பதவிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒழிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸோ இந்த பதவிகளால மத்திய அரசானது மாநில அரசுகளை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரெண்டாவது, ராஜ்யசபாவிற்கு 12 உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்யும் முறையை ரத்து செய்ய வேண்டும். ஸோ குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு ஒரு 12 உறுப்பினர்களை வந்து நியமனம் பண்ணுவார். ஸோ அந்த முறையை வந்து என்ன பண்ணணும்னா ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது, விதி 355, விதி 356, விதி 365 இவற்றை எல்லாத்தையும் வந்து நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? விதி 355, விதி 356, விதி 365. ஸோ இந்த 3 விதியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஸ்டேட் எமர்ஜென்சி, அதாவது மாநில நெருக்கடி நிலையை வந்து பற்றி பேசுறதா வந்து பார்த்தோம் அப்படின்னா விதி 355, விதி 356, விதி 365ங்கிறது. ஸோ இந்த 3 எமர்ஜென்சி விதிகளும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த 3 விதியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது விதி 263 அடிப்படையில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்களவையில் மாநிலங்களுக்கு சம பிரதிநிதித்துவம், ஸோ எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான பிரதிநிதித்துவம் இருக்கணும். ஸோ மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாமல் எல்லா மாநிலத்துக்கும் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 உறுப்பினர்கள் இருக்காங்க மாநிலங்களவைக்கு. ஸோ எல்லா மாநிலத்துக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 உறுப்பினர்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக கவர்னர் பதவி இருக்கக்கூடாது. ஸோ கவர்னர் பதவியே வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. ஸோ கவர்னர் பதவியே வந்து தேவையில்லை அப்படின்றாங்க. அடுத்தது நிதி ஆணையம் வந்து ஒரு சுதந்திர அமைப்பாக இருக்கணும், அட் த சேம் டைம் அது ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நிதி ஆணையம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசு வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படுதுங்கிறத பற்றி தெரியும். ஆனால் அந்த நிதி ஆணையம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்கணும், அட் த சேம் டைம் ஒரு சுதந்திர அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜமன்னார் ஆணையம் வந்து பரிந்துரை பண்றாங்க. அதுக்கு அடுத்தது திட்டக்குழு வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஒரு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எஞ்சிய அதிகாரங்களை மாநில பட்டியலிட மாற்ற வேண்டும். ஸோ எஞ்சிய அதிகாரங்கள் அப்படின்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், இதுல இல்லாம பிற அதிகாரங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா ராஜமன்னார் குழு சொல்லுது. சரிங்களா. முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா எஞ்சிய அதிகாரங்களை பொதுப்பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிச்சு. ராஜமன்னார் குழு எஞ்சிய அதிகாரங்களை மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜமன்னார் குழுவினுடைய பரிந்துரைகள். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1973 ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம். ஸோ ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப்ல அகாலிதளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கு. ஸோ அதனுடைய சார்ந்து ஒரு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம். ஸோ பஞ்சாப்லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே ஒரு பிராந்திய கட்சி ஆட்சி செய்த ஒரு மாநிலம் தான். ஸோ இப்போ கிடையாது, இப்போ ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி பண்றாங்க. ஆனால் முன்னர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிராந்திய கட்சி ஆட்சி பண்ண ஒரு மாநிலம் தான். சரிங்களா. ஸோ இந்த 1973 நிறைவேற்றப்பட்ட ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா முக்கியமான துறைகள், அதாவது பாதுகாப்பு, வெளியுறவு, தகவல் தொடர்பு, ரயில்வே மற்றும் நாணயம். ஸோ இந்த துறைகள் மட்டும்தான் மத்திய அரசு கிட்ட இருக்கணும். அதாவது பாதுகாப்பு, வெளியுறவு, தகவல் தொடர்பு, ரயில்வே மற்றும் நாணயம், ரூபாய் நோட்டுகள். ஸோ இது மட்டும்தான் மத்திய அரசு கிட்ட இருக்கணும். மற்ற எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசுக்கு மாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது அப்படின்னா இந்த ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் சொல்லுது. சரிங்களா. ஸோ ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1973 பஞ்சாப் மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கு வங்க தீர்மானம். ஸோ நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1987. மேற்கு வங்க தீர்மானம் 1977. சரிங்களா. ஸோ 1977 பேர்லயே இருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட் அரசால் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் 1977. ஸோ அரசியலமைப்பில் ஒன்றியம் என்ற வார்த்தைக்கு பதிலாக கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணுங்கிறாங்க. அதாவது யூனியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுது அப்படின்னா 1977 நிறைவேற்றப்பட்ட மேற்கு வங்க தீர்மானம் சொல்லுது. சரிங்களா. அடுத்தது மையத்தின் அதிகார வரம்பு பாதுகாப்பு, வெளியுறவு, தகவல் தொடர்பு மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்புக்கு மட்டுமே. ஸோ மத்திய அரசு வந்து இதுல மட்டும்தான் அதிகாரம் இருக்கணும், மற்ற எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசுக்கு தூக்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்தது விதி 356, 357, 360, 356, 357, விதி 360. ஸோ இந்த பிரிவு எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீக்கம் பண்ணணும்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்தது மக்களவைக்கு இணையான அதிகாரங்கள் மாநிலங்களவைக்கும் இருக்கணும். அதாவது மசோதா நிறைவேற்றல் முதற்கொண்டு மக்களவைக்கு வந்து என்னென்ன விதமான அதிகாரங்கள்லாம் இருக்கோ அதே அதிகாரங்கள் மாநில அரசுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேற்கு வங்க தீர்மானம் சொல்லுது. அடுத்தது அகில இந்திய சேவைகள். ஸோ அந்த ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் பணின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பணிகள் எல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது மத்திய அரசு திரட்டும் வருவாயில் 75% மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் 1977 நிறைவேற்றப்பட்ட மேற்கு வங்க தீர்மானத்தினுடைய முக்கியமான குறிப்புகள். சரிங்களா. ஸோ மேற்கு வங்க தீர்மானம் 1977. ஸோ இந்த இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா
அரசியலமைப்பில் ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக கூட்டாட்சிங்கிறது சொல்லுது. கூட்டாட்சிங்கிற வார்த்தையை சேர்க்கணும்னு சொல்லுது. அடுத்தது பாதுகாப்பு, வெளியுறவு, தகவல்துறை மற்றும் பொருளாதாரம். ஸோ இது மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு கிட்ட இருக்கணும். மற்ற எல்லாத்தையும் வந்து மாநில அரசு கொடுத்துணுங்கிறாங்க. அடுத்தது விதி 356, விதி 357, விதி 360 இந்த பிரிவு எல்லாத்தையும் வந்து நீக்கணும் அப்படிங்கிறாங்க. மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் சம அதிகாரம், IAS, IFS, IPS போன்ற அகில இந்திய பணிகளை வந்து ஒழிக்கணும். மத்திய அரசு வசூலிக்கக்கூடிய 75% வரிகளை மாநில அரசுக்கு வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்க தீர்மானம் 1977ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மேற்கு வங்க தீர்மானம் சொல்லுது. சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமான ஆணையம் சர்க்காரி ஆணையம். சரக்கு பார்த்தோம் அப்படின்னா 1983 அமைக்கப்பட்டது. மொத்தம் வந்து எதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 நபர் குழு தான். சரிங்களா? 3 நபர் குழு சர்க்காரி ஆணையம் 1983 மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆராய்வதற்காக அப்போதைய பிரதமரான திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அமைக்கப்பட்டது. சரிங்களா? 3 நபர் குழு RS சர்க்காரியா அவர்கள் வந்து தலைவராகவும், சிவராமன் மற்றும் SR சென் 2 பேரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உறுப்பினர்களும் இருக்காங்க. சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 247 பரிந்துரைகள் கொடுத்துருக்கு. சரிங்களா? மொத்தம் வந்து ஒரு 247 பரிந்துரைகள் வந்து கொடுத்துருக்கு. அந்த 247 பரிந்துரைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுமே வந்து என்ன பண்ணலாம்னா ஹெட்டிங் வைஸா வந்து பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் பதவி தொடர்பாக. சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா விதி 355 தொடர்பாக. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றம் தொடர்பாக. இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பிரிவா வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆளுநர் பதவி சம்பந்தப்பட்டது. சரிங்களா? அதாவது ஆளுநர் வந்து யாரா இருக்கக்கூடாது அப்படின்னா தீவிர அரசியலில் ஈடுபட்டவராக இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் ஆளுங்கட்சி உறுப்பினராக இருக்கக்கூடாது. அதாவது மத்திய அரசினுடைய ஆளுங்கட்சி உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படின்றதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய பொருள். சரிங்களா? தீவிர அரசியல் ஈடுபட்டவராக இருக்கக்கூடாது, ஆளுங்கட்சி உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஆளுநர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொது வாழ்வில் ஈடுபட்டவராக தான் இருக்கணும். ஒரு நிர்வாகத்திலோ இல்லை அரசியல் ஒரு அறிவியல் துறையிலோ ஏதாவது ஒரு துறையில சிறந்த ஒரு நபராக தான் இருக்கணுமே தவிர ஆளுங்கட்சியை சார்ந்ததாக இருக்கக்கூடாது. அடுத்தது தீவிர அரசியல் ஈடுபட்டவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்றாங்க. அடுத்தது மாநில ஆளுநருடன் அப்படின்னா மாநில முதலமைச்சருடன், சரி உங்க மிஸ்டேக் இருக்கு, மாநில அரசுடன் கலந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆளுநரை அப்பாயின்ட் பண்ணணும். சரிங்களா? அதாவது மாநில முதலமைச்சரை கலந்து ஆலோசித்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆளுநரை வந்து நியமனம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அந்த மாநிலத்தவராக இருக்கக்கூடாது, அதாவது வெளி மாநிலத்தவராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டை சார்ந்தவராக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆளுநராக நியமிக்க கூடாது. வெளி மாநிலத்தில் இருந்தவர் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆளுநரை வந்து நியமிக்கணும் அப்படின்றாங்க. இந்த விதியை நம்ம ஏற்றுக்கிட்டோம். அதனாலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஆளுநராக வந்து இருந்தாங்க. சரிங்களா? அடுத்தது மாநில முதலமைச்சருடன் ஆலோசனை, நம்ம மேல பார்த்ததுதான், மாநில அரசுடன் கலந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறம் தான் நியமிக்கணும். அடுத்தது ஆளுநர் 5 ஆண்டுகள் பதவி காலத்தை அனுபவிக்க வேண்டும். எந்த மாநிலத்திலையும் சரி ஆளுநரை 5 வருஷம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரியா வந்து பதவியை வந்து பதவியில் இருக்க விடணும். அப்பதான் வந்து பார்த்தோன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்ட காரணங்களுக்காகவோ அல்லது அவரது ஒழுக்கம், கண்ணியம், அரசியலமைப்பு உரிமைகள் போன்றவற்றின் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டாலோ மட்டுமே அவர் பதவி காலத்திற்கு முன்பு நீக்கப்பட வேண்டும். அவர் மேல ஏதாவது ஒரு புகார் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பதவியிலிருந்து நீக்கணும். ஆர்எல்ஸ் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 வருஷம் அவருடைய பதவியை முழுமையா அனுபவிக்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்காரி ஆணையம் பரிந்துரை பண்ணுது. சரிங்களா? ராஜமன்னர் குழு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் பதவியே வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா சர்க்காரி ஆணையம் ஆளுநர் பதவி வேணும், ஆனா ஆளுநர் பதவிக்கு இன்னும் ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா விதி 355 தொடர்பாக. விதி 355 தொடர்பாக அப்படின்னா கடைசி ஆயுதமாக, மிக குறைவாக, ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் கடைசி ஆயுதமா மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஆளுநரின் அறிக்கையை வந்து தான் வந்து ஒரு பேசும் ஆவணமாக இருத்தல் வேண்டும். அதாவது என்னுடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னா ஆளுநரினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் மட்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விதி 355 யூஸ் பண்ணி ஒரு மாநில அரசை வந்து டிசால்வ் பண்ணதா இருக்கட்டும். சரிங்களா? அடுத்தது தவறு செய்த மாநிலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சொற்களில் எச்சரிக்கை விடுக்கப்பட வேண்டும். ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா அந்த மாநில அரசை வந்து டிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விதி 355 தொடர்பாக அறிக்கை கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்தது
சட்டமன்றம் தொடர்பான பரிந்துரைகள். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. விதி 252(1). ஸோ 252 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில பட்டியல்ல மத்திய அரசு சட்டம் கொண்டு வரதை பத்தி பேசுது. சரிங்களா? ஸோ விதி 252(1) வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில பட்டியலில் மத்திய அரசு சட்டம் கொண்டு வரதை பத்தி பேசுது. அதாவது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மத்திய அரசு மாநில பட்டியல்லையும் ஒரு சில சமயங்களில் வந்து சட்டம் கொண்டு வரலாம். ஸோ அது எந்த சமயம் அப்படின்னா, இந்த விதி 252 சொல்லியிருப்பாங்க. அதாவது மாநிலங்களவை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால், அதாவது மாநிலங்களவை ஒரு மசோதாவை நிறைவேற்றி அந்த மசோதா நிறைவேறுச்சு அப்படின்னா அந்த சமயங்களில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மத்திய அரசு மாநில பட்டியலில் சட்டம் கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ அந்த சட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிரந்தர சட்டமா இருக்கக்கூடாது. அதாவது விதி 252(1) கீழே உருவாக்கப்பட்ட சட்டம் ஒரு நிரந்தரமானதாக இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் 3 ஆண்டுகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ 3 ஆண்டுகளுக்கு உள்ளதான் அந்த சட்டத்தை வந்து யூஸ் பண்ணணும். அது வந்து லாங் டேர்முக்கு அந்த சட்டத்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பொதுப்பட்டியல் தொடர்பான பரிந்துரைகள். மாநிலங்களுக்கு இடையிலான குழுக்கள் குறித்து அதனுடைய கருத்துக்கள் கவனிக்கப்பட வேண்டும். ஸோ பொதுப்பட்டியல் சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த சமயங்கள்ல மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு குழுவினுடைய கருத்துக்களையும் வந்து நம்ம கேட்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது பொதுப்பட்டியல் உள்ள துறைகள் மீது சட்டம் இயற்றும் முன் மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஸோ பொதுப்பட்டியல்ல மத்திய அரசு மாநில அரசு இரண்டு அரசுகளும் சட்டம் கொண்டு வரலாம். ஸோ அப்படி பொதுப்பட்டியல்ல மத்திய அரசு சட்டம் கொண்டு வரப்போ மாநில அரசையும் கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காரி ஆணையம் சொல்லியிருக்கு. சரிங்களா? அடுத்தது நாடாளுமன்ற பரிந்துரையின்றி மாநில அமைச்சருக்கு எதிராக விசாரணை குழு அமைக்கக்கூடாது. ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சருக்கு எதிராக விசாரணை குழு அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு நாடாளுமன்றத்தினுடைய பரிந்துரை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸோ என்னுடைய செயல்பாட்டின் இந்த பரிந்துரைகளை வந்து செயல்படுத்தும் விதமா மாநிலங்களுக்கு இடையேயான குழு 1990 வந்து நிறுவப்பட்டது. சரிங்களா? மாநிலங்களுக்கு இடையேயான குழு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1990 நிறுவப்பட்டது. அதுக்கு முன்னாடியே 1950 மண்டல குழுக்கள் வந்து 1950 வந்து நிறுவியிருப்பாங்க. சரிங்களா? 50 1956 மண்டல குழுக்கள். நான் சொன்னேன் இல்லையா, 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஸோ அந்த சட்ட திருத்தத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 5 மண்டல குழுக்கள், தெற்கு மண்டலம், மத்திய மண்டலம், வடக்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், மேற்கு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மண்டல குழுக்கள் நிறுவப்பட்டது. அதை தொடர்ந்து 1990 மாநிலங்களுக்கு இடையிலான குழு வந்து நிறுவப்பட்டது. சரிங்களா? அடுத்தது சட்ட மேலவை உருவாக்கம் நீக்கம் குறித்த தீர்மானம் குறிப்பிட்ட காலத்திற்குள் செயல்படுத்தப்பட வேண்டும். ஸோ ஒரு மாநில அரசு விதி 169க்கு கீழே சட்ட மேலவை தனக்கு இருக்கணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அப்படின்னா அதை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மத்திய அரசு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து அந்த மசோதா மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காரி ஆணையம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றம் தொடர்பான பரிந்துரைகள். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து சர்க்காரி ஆணையம் மத்திய மாநில உறவுகள் குறித்து பரிந்துரைத்த பரிந்துரைகள். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேங்கட செல்லை ஆணையம் 2000ஆம் ஆண்டு. சரிங்களா? ஸோ வேங்கட செல்லை ஆணையம் வந்து எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா அரசியலமைப்பின் செயல்பாட்டை மதிப்பாய்வு செய்வதற்கான தேசிய ஆணையம். சரிங்களா? அதாவது அரசியலமைப்பினுடைய செயல்பாடு வந்து எப்படி இருக்கு, அரசியலமைப்பை வந்து அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஏன்னா 1950 to 2000. ஸோ 50 வருஷம் ஆச்சு. இந்திய அரசியலமைப்பு வந்து எப்படி இருக்கு, ஸோ அந்த 50 ஆண்டுகள் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்திய அரசியலமைப்புல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசியலமைப்பை மதிப்பாய்வு செய்வதற்கான தேசிய ஆணையம் 2000ஆம் ஆண்டு வேங்கட செல்லையா அவருடைய தலைமையில் வந்து நிறுவப்பட்டது. சரிங்களா? ஸோ இந்த ஆணையம் வந்து மத்திய மாநில உறவுகள் குறித்து ஒரு 4 பரிந்துரைகள் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுல முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா விதி 307. ஸோ விதி 307 வந்து மாநிலங்களுக்கு இடையேயான வர்த்தக ஆணையத்தை பத்தி பேசுது. ஸோ விதி 253 வந்து பார்த்தோம் அப்படின்னா விதி 263 வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையிலான நிர்வாக குழு. இது 307 வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையேயான வர்த்தக வணிக ஆணையம். சரிங்களா? ஸோ அந்த குழு வந்து அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது. ஸோ ஆளுநரை வந்து அப்பாயின்ட் பண்றதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த கமிட்டியில யார் யார் இருக்கணும் அப்படின்னா பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை சபாநாயகர் மற்றும் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், இந்த 4 பேர் சேர்ந்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநரை நியமனம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பேரிடர் மேலாண்மை 7வது அட்டவணையில் சேர்க்கப்பட வேண்டும். ஸோ பேரிடர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு மேற்கொள்றதா இல்லை மாநில அரசு மேற்கொள்றதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய கான்ஃபிளிக்டா இருக்கும். ஸோ அதனால பேரிடர் மேலாண்மையை 7வது அட்டவணையில வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது விதி 356 பயன்படுத்துவதற்கு முன் மாநில அரசுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். அதாவது நிலைமையை சரி செய்வதற்கு மாநில அரசுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாய்ப்பை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேங்கட செல்லை ஆணையம் வந்து
பரிந்துரை பண்ணுது. சரிங்களா? ஸோ வேங்கடச்செல்லை ஆணையம் வேங்கடச்செல்லை ஆணையம் 2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் அரசியலமைப்பை மதிப்பாய்வு செய்தல். சரிங்களா? ஸோ அதனால இந்த ஆணையத்துக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா அரசியலமைப்பின் செயல்பாட்டை மதிப்பாய்வு செய்வதற்கான தேசிய ஆணையம். சரிங்களா? ஸோ இந்த ஆணையம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையிலான வர்த்தக ஆணையம் நியமிக்கப்பட வேண்டும். பிரதமர் தலைமையிலான உள்துறை அமைச்சர், மக்களவை சபாநாயகர் மற்றும் மாநில முதல்வர் ஆகியோர் அடங்கிய குழுவால் தான் ஆளுநரை வந்து நியமனம் பண்ணணும். பேரிடர் மேலாண்மையை வந்து 7வது அட்டவணையில வந்து சேர்க்கணும். விதி 356 யூஸ் பண்றதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட மாநிலத்துக்கு அந்த நிலைமையை சரி செய்யறதுக்கு கடைசி வாய்ப்பு ஒன்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேங்கடச்செல்லையா ஆணையம் 2000 ஆண்டு தனது பரிந்துரைகள் வந்து குறிப்பிட்டிருக்கு. சரிங்களா? ஸோ லாஸ்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா பூஞ்சி கமிஷன். ஸோ 2007 பூஞ்சி கமிஷன் அமைக்கப்பட்டது. ஸோ இதனோட அறிக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா 2009 சப்மிட் பண்ணுது. சரிங்களா? ஸோ பூஞ்சி கமிஷன் 2007 ஸோ 2009 அறிக்கை வந்து சப்மிட் பண்ணுது. ஸோ இதனுடைய பரிந்துரைகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஆளுநருக்கு 5 ஆண்டுகள் நிலையான பதவிக்காலம் வழங்க வேண்டும். ஸோ இந்தியாவை பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆளுநருக்குன்னு சொல்லிட்டு பதவிக்காலம் அரசியலமைப்புல வந்து தரல. சரிங்களா? ஆளுநருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நிலையான ஒரு பதவி காலம் அரசியலமைப்புல வந்து வழங்கப்படவில்லை. மத்திய அரசு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய பதவியை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு 5 ஆண்டுங்கிற அந்த நிலையான பதவி காலம்னு ஒன்று இருக்கணும். ஜனாதிபதி மாதிரி இந்திய குடியரசுத் தலைவர் மாதிரியே ஆளுநருக்கும் 5 ஆண்டு பதவி காலத்தை கொடுக்கணும். ஸோ அவரையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜனாதிபதியை எப்படி நம்ம குடியரசுத் தலைவரை எப்படி பதவி நீக்கம் பண்றோமோ அதே மாதிரி தான் வந்து ஆளுநரையும் பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது அமைச்சரவையின் ஆலோசனையை மீறி ஒரு அமைச்சர் மீது வழக்கு தொடர ஆளுநருக்கு உரிமை இருக்க வேண்டும். ஸோ ஒரு அமைச்சரவையினுடைய ஆலோசனையை மீறி ஒரு அமைச்சருக்கு எதிராக வந்து என்ன ஆளுநருக்கு ஒரு அதிகாரம் இருக்கணும். எதுக்காக அப்படின்னா அமைச்சர் மீது ஒரு வழக்கு தொடர்றதுக்காக. சரிங்களா? அடுத்தது குறிப்பிட்ட பிரச்சனைக்குரிய பகுதிகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வர மத்திய அரசு உதவும் வகையில் விதி 355 356 திருத்தம் செய்ய வேண்டும். ஸோ அதாவது வந்து என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மதுரையில மட்டும் கலவரம் நடக்குது அப்படின்னா ஸோ அந்த மொத்த மாநிலத்துக்கும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு காரணமா விதி 355 விதி 356 யூஸ் பண்ணி தேசிய நெருக்கடி நிலையை அனௌன்ஸ் பண்ணாம இப்போ மதுரையில பிரச்சனை அப்படின்னா அந்த மதுரை அப்படின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் தேசிய நெருக்கடி நிலையை கொண்டு வந்து அதன் மூலமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் அந்த மத்திய படைகளையும் பாதுகாப்பு படைகளை இராணுவ படைகளை வந்து மத்திய அரசு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஞ்சி கமிஷன் வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அந்த மாதிரியான அவசர நிலையை 3 மாதத்துக்கு மட்டும்தான் வச்சிருக்கணும். ஸோ 3 மாதத்துக்கு மேல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவசர நிலையை வந்து வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூஞ்சி ஆணையம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான குழுக்கள். சரிங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய குழுக்கள் அப்படிங்கிற மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான வெவ்வேறு குழுக்கள் பத்தி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில உறவுகளுக்கிடையே வந்து ஒரு 4 காலகட்டங்கள் பார்த்தோம். 1950 டு 67, 67 டு 77, 77 டு 89, 89 டு இப்போ வரைக்கும். சரிங்களா? ஸோ ஆரம்பத்தில் சுமூகமாக இருந்த மத்திய மாநில உறவுகள் பிராந்திய அளவில் மாநில அளவில் மாநில கட்சிகள் ஆட்சியை பிடிக்க வேண்டியும் மாநில அரசுக்கும் தேசிய அரசுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுது. அந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக பல்வேறு குழுக்கள் 1966 முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், 1969 ராஜமன்னார் குழு, 1973 ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம், 1977 மேற்கு வங்கம் தீர்மானம், 1983 சர்க்காரி ஆணையம், 2000 ஆண்டு வேங்கடச்செல்லை ஆணையம், 2007 பூஞ்சி கமிஷன். ஸோ இந்த கமிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு பரிந்துரைகள் பல்வேறு ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட செயல்முறை அடிப்படையில் மத்திய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செயல்படுத்திட்டே வராங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மத்திய மாநில உறவுகளுக்கு இடையேயான அரசியலமைப்பு என்ன சொல்லுது. ஸோ அரசியலமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 3 விதமான அதிகாரங்கள் இருக்கு. நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான அதிகாரம் இருக்கு. ஸோ அந்த ஒரு அதிகாரங்களையும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிறது டோட்டலாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் 4க்கு இது வந்து ரொம்ப அதிகம் தான். சரிங்களா? ஸோ குரூப் 1 குரூப் 2க்கு வந்து இந்த கிளாஸ் வந்து நல்லா ஒர்த்தாகவே இருக்கும். ஆனால் குரூப் 4க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய கண்டென்ட்டே இருக்கு. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து குரூப் 2 குரூப் 1 படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ மறக்காம VRTNPSC அகாடமிக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.